இதுக்கு பதில் சொல்லுங்க. கருவேப்பிலை, கருஞ்சீரகம், ஓகேவா? நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ. இதெல்லாம் சாப்பிட்றது நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால முதல்ல ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ நிறைய பேர் 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. ஆமாம், சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட கமெண்ட்ஸில் பதில் எழுதுங்க சார். இன்னொரு கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்காவது சரியாயிருக்கா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதில்லை, யாருக்காவது சுகர் ப்ரெஷர் சரியாயிருக்கா? இன்னும் நிறைய பேர் கூட நம்பிக்கையில் இருக்காங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணால் சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இல்லை இன்சுலின் நடத்திடலாம், இல்லை ப்ரெஷர் மாத்திரையை நடத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்கன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நடத்த முடியாது. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கமெண்ட்ஸில் எழுதுங்க பதில், ஓகேவா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. 2 காரணம்லாம் கிடையாது, ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க, சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னு வைங்களேன், நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள், எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் வே பேலன்ஸ்டு டயட்டு தான். பெஸ்ட் வந்து பேலன்ஸ் டயட், அப்புறம் நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரையும், அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலினும். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், எந்த மாத்திரையும் என்னைக்கும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி ஒரு கூட கேட்டு பாருங்கள், சரியா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எஸ் டைப் பண்ணுங்கள், ஓகேவா?